கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமையில் கம்ப்ளீட் ஃபுல் பைபிள் ஸ்டடி இல்லையா, மனம் புதிதானார் என்ற ஹெட்டிங்கில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமையில் நம்முடைய 10 டிவியில் முழு பைபிள் ஸ்டடி நடந்து வருகிறது. அது நம்முடைய 10 டிவி தொலைக்காட்சியில் நாம் முதல் தடவையாக அதை செய்து கொண்டு வருகிறோம் என்பது கர்த்தர் நான் நன்மை செலுத்துகிறேன். குறிப்பாக இன்றைக்கு நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேதம் உதாரணமாக வச்சுக்கோங்க. இதுக்கு ஹெட்டிங் என்னன்னா, ஆதியாகமும் அறிவியல். ஆதியாகமும் அறியல். ஸோ மனம் புதிதானால் என்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த முழு பைபிள் ஸ்டடியில் தலைப்பு ஆதியாகமும் அறிவியல் என்ற தலைப்பு. தி ஃபர்ஸ்ட் வால்யூம். இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல தலைப்பு, பொதுவான தலைப்பு இதுதான், ஆதியாகமும் அறிவியலும். இது காமன் டைட்டில். சப் டைட்டில், இதன் உப தலைப்பு என்னவென்றால் ஒன் சென்ட்ரல் பாயிண்ட். அதான் இந்த உள்ள குட்டி தலைப்பு, ஒன் சென்ட்ரல் பாயிண்ட். அது என்னன்னு நம்ம தியானிக்கும் போது தெரிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் வால்யூம். ஆதியாகமும் முதல் அதிகாரத்தில் தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிறார். அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும். ஏன்னா இது ஏன் இந்த மாதிரி விஞ்ஞானத்தின் பார்வையில் தேவையானா, கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. ஏன்னா நமக்குள்ளேயே பல கான்ட்ரவர்சி இருக்கு. பைபிளை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுல என்னங்க அப்படிமா, பைபிள் தான் கர்த்தருடைய வார்த்தை தான், தேவனுடைய வசனம் தான், அதில் மாற்றமே கிடையாது. அந்த வேத வசனத்துக்கு சயின்ஸை சப்போர்ட் பண்றதுனால, ஹிஸ்டரியை சப்போர்ட் பண்றதுனால அதோடைய மகத்துவம் ஏறுறதும் கிடையாது. ஒண்ணுமே எவிடன்ஸ் காமிக்க போனா அதோட மகத்துவம் குறையறதும் கிடையாது. ஆனா என்னுடைய கவலை என்ன தெரியுமா, எதுக்குங்க அது இதுன்னு சொல்லிட்டு பைபிளையே சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஒரு சந்தேகம். உலகத்துல சயின்டிபிக்கா ஹிஸ்டாரிக்கலா நம்முடைய வேதத்தை தேடுற மக்கள் இருக்காங்களா இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? இப்படியே நம்மளே ஒருத்தர் பேசிட்டு இருக்கோம். ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க இயல்பா கேட்கிறாரு, இது சயின்டிபிக்கா இதுல என்னாச்சும் இருக்குதா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம், அவரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆனா என்னன்னா, உங்களிடத்தில் உங்களுடைய நம்பிக்கையை விசாரித்து கேட்கிற யாவருக்கும் வணக்கத்தோடும் சாந்தத்தோடும் உத்தரவு சொல்ல வேண்டும். 1 பேதுரு 3:10. நான் உள்ள தப்பா இருக்கலாம், அந்த 1 பேதுரு 3 அதிகாரத்தில் உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை சாந்தத்தோடும் கேட்கிறவர்களுக்கு உத்தரவு சொல்லன்னு ஒரு இது. அது இங்கிலீஷ் பைபிள்ல எவிடன்ஸ் போட்டு, கிரேக்க சொல்லதுக்கு அப்பாலஜியா, எவிடன்ஸ். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை, அவரை சார்ந்த வேதத்தை பலதரப்பட்ட மக்கள், பல பாயிண்ட் ஆஃப் வியூ, பல கோணங்களில் பார்க்கிற மக்கள் இது என்னங்க இது கேட்டா நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆமா, அதனால இந்த பைபிள் ஸ்டடி ஆதியாகமும் அறிவியலும் இந்த ஹெட்டிங்ல வால்யூம், முதல் வால்யூம். உங்களுக்கு ஏதாவது சிடி இது தேவை அப்படின்னா நீங்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய 10 டிவி நிலையத்தை நேர்த்தியாக இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவைப்படுகிறவர்கள் நீங்க என்னிடத்தில் தொடர்பு கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் அடுத்த மாதம்
செகண்ட் சாட்டர்டே செகண்ட் வழி வரும். அது உங்க விருப்பம். இப்ப நம்ம நேரா பைபிள் ஸ்டடிக்குள்ள கடந்து போகிறோம். ஆதி ஆகமமும் அறிவியலும். இந்த ஆதி ஆகமம் தொடக்க நூல் ஜெனிசிஸ் சொல்றமே, இந்த முதல் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்தில் தேவன் உலகத்தினுடைய சிருஷ்டி, the created the universe, அத எப்படி உலகத்தை படைச்சாரு எழுதியிருக்கார். இது பொதுவாவே கிறிஸ்தவ எல்லைக்குள் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கே இந்த ஆதியாகமம் எடுத்தாங்கன்னா டக்குன்னு அப்படி புரட்டிட்டு அடுத்து போயிடுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதியாகமம் மிக மிக வல்லமையான ஒரு, அதுல இந்த உலக சிருஷ்டிப்புன்னு சொல்றோமே, இந்த உலகத்தை கர்த்தர் சிருஷ்டித்தாருங்கிறது, அதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம தியானம். இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் பாப்புலர் சயின்ஸ் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் சயின்ஸ் என்ன சொல்லுது? இந்த உலகம், இந்த அண்ட சராசரம், இந்த உலகம் படைக்கப்பட்டுச்சு, அதுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கா? ஏன்னா ஒரு சரித்திரத்துக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும் இல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும். எதுக்குமே ஒரு பிகினிங், ஒரு எண்ட் தானே. அது போல இந்த உலகம் ஆரம்பிச்சு, இந்த அந்த யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு, அண்ட சராசரமா, அதுக்கு ஆரம்பம் இருக்கா? அதுக்கு பிகினிங் இருக்கா? அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் பாப்புலர் சயின்ஸ், இன்னைக்கு இருக்கிற அட்வான்டேஜ் சயின்ஸ் என்ன சொல்லுகிறதுனா, நம்முடைய யூனிவர்ஸுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. இந்த அண்ட சராசரத்திற்கு ஒரு பிகினிங் உண்டு. The universe did have a beginning. இந்த பிரபஞ்சத்திற்கு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தது அல்லது இருந்து இருக்கிறது. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் சயின்ஸ் இதை அக்செப்ட் பண்ணுது. இந்த பிரபஞ்சத்துக்கு, யூனிவர்ஸுக்கு ஒரு பிகினிங் இருக்கு அப்படின்னு. கட்டுக்கதைன்னு சொல்ற ஆதியாகமம், பகுத்தறிவுக்கு எட்டாததுன்னு சொல்ற ஆதியாகமம், இந்த உலக படைப்பை சொல்லுகிற ஆதியாகமம் எப்படி ஆரம்பிக்கிறது நீங்க படிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1, முதல் புஸ்தகம் ஆதியாகமம், முதல் அதிகாரம், முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. In the beginning, when God created the universe. இது எத்தனை, கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பகுதி இது. 3000 நியர்லி, கரெக்டா இல்ல, அக்யூரேட்டா கிடையாது, கிட்டத்தட்ட